ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முட்டைக்கோஸ் வச்சு தான் பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிறது போல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. பருப்பு வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. வெறும் முட்டைக்கோஸ் மட்டும்தான் போதுங்க நம்மளுக்கு. வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. நம்ம முட்டைக்கோஸ் நல்லா கழுவிட்டு பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா பொரியலுக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரியே நல்லா பொடுசாக இது போல் ஒன்று போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு. பொரியல்லாம் கூட பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரே ஒரு குழம்பு வச்சிங்கன்னா போதுங்க. இது போல் அவ்வளோ ருசியாக இது இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் இந்த காய் ஏற்கனவே அலசிட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேங்க. அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நான் முட்டைக்கோஸை குக்கரில் நம்ம சேர்த்தியாச்சுங்க. இப்போ சேர்த்திட்டு இப்போ இந்த சைஸில் ஒரு தக்காளி பழம் பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இது போல் நல்லா பொடுசாக நறுக்கிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதே போல் பொடுசாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் கூட நான் சேர்த்திக்கிறேங்க. காரத்துக்கு இது ஒன்று மட்டும் தாங்க நம்ம சேர்த்த போகிறோம். இப்போது ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இதுக்கு தேவைப்படுற உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக உப்பு சேர்த்தோம்னா குக்கரில் விசிலிட்டு வேக வைக்கிறப்ப அந்த காய் அதிகமாக ஈர்த்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பாதி அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 4 சொட்டு நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுங்க. நம்மளுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாங்க. இந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துனால போதுங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த காய் அதுவும் சரிசமாக நம்மளுக்கு முங்கி தண்ணி இருந்துச்சுனாலே போதுங்க. இன்னும் கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை இப்படியே நம்ம அடுப்பில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, விசில் போனதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வெந்து கமகமான மணத்தோட சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி இந்தளவுக்கு இருக்குங்க. நம்மளுக்கு அதிகமாக சேர்த்தா ரொம்ப தண்ணி போல் ஆயிருங்க. இதை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இதை எப்படி இருக்கட்டுங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்கிறாங்க. வானலி காயிட்டுங்க. நம்மளுக்கு இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. நம்ம கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கடுகு பொரிஞ்சு வச்சதும் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கினதும் நம்ம இப்போ இந்த வேக வச்சு வச்சுக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த கொதிச்சுட்டுருக்கிறப்ப கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா மசாலாவெல்லாம் அதில் சேர்த்தி கொதிச்சிருக்கிறனால பச்சை வாசமெல்லாம் இருக்காதுங்க. நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. இப்போது அப்படியே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோங்க. இப்போ பத்தாத உப்பு இப்போ கூட கொஞ்சம் நம்ம சேர்த்தி கொதிக்க விட்டுக்கலாங்க.
ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிச்சது இறக்கலாங்க. இப்போ சூப்பரான சுவையான முட்டைக்கோஸில் வந்து நம்மளுக்கு சாதத்துக்கும் தோசைக்கு இல்லைங்க, சப்பாத்திக்கும் சாதத்துக்கு ரெண்டுக்குமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதிக பொருட்கள் எதுவும் சேர்த்தாமல் ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஒரு நேரத்துக்கு வேணும் அப்படின்னா இது போல் செஞ்சுக்கலாங்க. இல்லை ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா 2 நேரத்துக்கு மதியம் வந்து இது செஞ்சால் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டு நைட்டு சப்பாத்திக்கு வந்து சேர்த்தி சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. கூட மல்லி இலை இருந்தால் கடைசியில் நீங்கள் தூவிக்கங்க. இது போலயே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம காய் இருக்கிறப்ப பருப்பு வந்து அதிகமாக சேர்த்துனா ஒரு நேரத்துக்கு மட்டும் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிறப்ப இது போல் சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. பேச்சுலர்ஸ் செய்ய தெரியாதவங்களும் இது போல் முட்டைக்கோஸ் ஒரு தடவை பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு, கூட்டு பொரியல் இது போல எல்லாம் செய்யறதுக்கு இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குழம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.